Hi, hello friends, welcome to Piri's life. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான புலாவ் and chicken curry தான் பார்க்க போறோம். சோ அது என்ன புலாவ் அப்படினு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் புலாவ் தான் பார்க்க போறோம். இப்போ நமக்கு எங்க பார்த்தாலுமே அந்த ஃப்ரூட் தான் இருக்கு. சோ அந்த ஃப்ரூட்டை வச்சு நம்ம இப்போ எப்படி சூப்பரா ஒரு புலாவ் வந்து prepare பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் அகைன் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்டர்மெலனை வந்து ஜூஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜூஸ் போட்டாச்சு. ஜூஸை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நான் வந்து கீ ஆட் பண்ண போறேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து நார்மல் நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய், இதுல வந்து நான் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் போடல, லைட்டாக தான் போட்டிருக்கேன். இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து ஆட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆட் பண்ணனாலும் பரவாயில்ல. பட் இந்த ஆனியன் வந்து ஆட் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா வந்து ப்ரௌனாக வந்து வதங்கிடணும். நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் தான் வந்து 1 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதே டம்ளரில் வந்து கரெக்டாக வாட்டர்மெலன் 2 டம்ளர் நான் ஊற்ற போகிறேன். ரெண்டு டம்ளர் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் இதை வந்து ஒரே ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்காமல் வாட்டர்மெலன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் அதில் ஒன்றுமே ஆட் பண்ணல. ஸோ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். ஒரு கொதி விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி போட போகிறோம். ஸோ நல்லா கொதிக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி இந்த 1 கப்பு ரைஸை வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ நல்லா ஊற வச்சு தான் இப்போ நான் செய்கிறேன். நீங்களுமே நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் குங்குமப்பூ வந்து ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே ஆட் பண்ணிக்க போகிறேன். குங்குமப்பூ வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே தான், ஆட் பண்ணனாலும் பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம மூடி வச்சோம். ஸோ கரெக்டாக வந்து 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். நம்ம அதுக்குள்ளே இந்த சைடுக்கு வந்து சிக்கன் மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகு. ஸோ மிளகு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நல்லா வறுக்கணும்.
இது லைட்டாக வறுத்தாச்சு. இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மிக்சியில் போட்டு தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது நம்ம வறுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம வந்து இது ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிட்டு அதுலேயே என்ன பண்ணோன்னா கொஞ்சம் ஆனியனு, கொஞ்சம் தக்காளி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி திரும்பவும் அரைச்சிக்கணும். ஸோ இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆனியன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 1/4 கிலோ சிக்கன் தான் செய்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதில் 1 வெங்காயம் வந்து நான் அரைச்சிக்கிட்டேன், 1 வெங்காயம் வந்து நான் இப்படியே போட்டுட்டேன். அதே மாதிரி தக்காளி வந்து 1.5 தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து இந்த டிஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். இது நல்லா ஒரு கொதி வந்துட்டோம். இதில் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். அதை கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கிரேவி மாதிரி நமக்கு செமி கிரேவி மாதிரி வந்துடுச்சு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரைஸும் வந்து சூப்பராக குக் ஆகிருக்கு. இதோ பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபைனலாக வந்து நம்ம வாட்டர்மெலன் புலாவ் அப்புறமா வந்து சிக்கன் கறி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதோட டேஸ்ட்டும் கூட செம்மையாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்து போடும்போது கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இது எப்படி இருக்குன்னா நார்மல் புலாவ் மாதிரி தான் இருக்குது. என்னன்னா இந்த ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஃப்ளேவர் வந்து செம்மையாக இறங்கியிருக்கு. ஏன்னா நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் தான் வாட்டர்மெலன் வந்து நான் ஜூஸ் எடுத்தேன். ஸோ அதனால கூட இந்த ஃப்ளேவர் இருக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாவே இறங்கியிருக்கு.
அந்த மாதிரி நம்ம மசாலா பண்ணி போடும்போது இன்னும் நமக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.